வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட பிரச்சார சுற்றுப்பயணத்திற்காக தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். சென்னையிலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய தாவேக தலைவர் விஜய் திருச்சி விமான நிலையம் சென்றடைந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக முதல் பரப்புரை நடைபெறக்கூடிய நாமக்கல் KS திரையரங்கம் பகுதிக்கு செல்ல இருக்கிறார். முன்னதாக இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வசூரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். செல்வசூரியன், இப்போ விஜய் பரப்புரைக்காக புறப்பட்டிருக்கிறார், கூடுதல் தகவல்கள். சனிக்கிழமை தோறும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தேர்தல் அரசியல் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார். அதன் அடிப்படையில கடந்த 13ஆம் தேதி திருச்சியில அவர் பிரச்சாரம் என்பது தொடங்கியிருந்தது. அதன் அடிப்படையில அரியலூர், திருவாரூர் மற்றும் நாகை ஆகிய மாவட்டங்கள்ல பிரச்சாரங்களை நிறைவு செய்திருக்கிறார். தற்போது 3வது கட்ட பிரச்சாரம் என்பது நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற இருக்கக்கூடிய நிலையில ஈலாங்கரையிலிருந்து தனது இல்லத்தில் இருந்து விஜய் தற்போது புறப்பட்டு சென்னை விமான நிலையம் சென்று கொண்டிருக்கிறார். சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி சென்றக்கூடிய விஜய் அங்கிருந்து சாலை மார்க்கமாக நாமக்கல் செல்கிறார். நாமக்கல்ல KS திரையரங்கம் முன்பாக தனது பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். தற்போது நிலவரப்படி பார்த்தோம் என்றால் ஈலாங்கரை இல்லத்திலிருந்து தற்போது விஜய் புறப்பட்டு விமான நிலையம் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இருசக்கர வாகனங்கள்ல பின்தொடர்ந்து வர வேண்டாம் என விஜய் பல்வேறு நேரங்கள்ல ரசிகர்களுக்கு அறிவுறுத்தல் கொடுத்தாலும் கூட தற்போது நிலவரப்படி பார்த்தோம் என்றால் இருசக்கர வாகனத்துல இங்கிருந்து ரசிகர்கள் அவரை பின்தொடர்ந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகள் தான் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விஜய் இன்று சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் என்கிற செய்தி தெரிந்து அவரது இல்லத்தின் முன்பாக பல்வேறு நூற்றுக்கணக்கான ரசிகர்களும் தொண்டர்களும் அவரது வீட்டு முன்பாக கூடியிருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போதைய நிலவரப்படி இன்னும் அரை மணி நேரத்துல விமான நிலையம் சென்றடைவார். அங்கிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி சென்றடைய இருக்கிறார். காயத்ரி. செல்வசூரியன், இப்போ 8:45 மணிக்கு நாமக்கல்ல அந்த பரப்புரை அப்படிங்கிறது திட்டமிடப்பட்டிருக்கு. மாற்றி அமைக்கப்பட்ட நேரத்துல எவ்வளவு நேரம் ஆகும் இங்கிருந்து தனி விமானம் மூலமாக திருச்சி போய் திருச்சியிலிருந்து நாமக்கல் பயணிக்கக்கூடிய அந்த ரோட்ல பயணிக்கக்கூடிய தூரம்ங்கிறது எவ்வளவு நேரம் இருக்கும்? கிட்டத்தட்ட இப்ப இங்கிருந்து அவர் சென்னை விமான நிலையம் சென்றடைவதற்கு அரை மணி நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. ஏனென்றால் சென்னையில மெட்ரோ திட்டத்திற்கான அந்த கட்டுமான பணிகள் என்பது செல்கிறது. அது மட்டுமல்லாமல் மணி 8 மணியை கடந்திருக்கக்கூடிய சூழல்ல 8 மணியை கடந்திருக்கக்கூடிய சூழல்ல அவர் இங்கிருந்து பயணிப்பதே சற்று சிரமமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் என்பதன் காரணமாக அவர் விரைவாக திருச்சி சென்றடைவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக நாமக்கல் செல்வதற்கு கண்டிப்பாக 1 மணி நேரம் எடுக்கும் என்கிற சூழல் தான் இருக்கிறது. திருச்சியிலிருந்து முசிறி சாலை வழியாக அவர் பயணிக்க இருப்பதாகவும் நமக்கு தகவல் என்பது தெரிகிறது. அங்கிருந்து அந்த KS திரையரங்க பகுதி என்பது மிகவும் மக்கள் நெரிசலான ஒரு பகுதியாக இருக்கிறது. ஏற்கனவே நாமக்கல்ல பல்வேறு இடங்கள் அவர் பிரச்சாரம் செய்வதற்காக அனுமதி கேட்டிருந்தார். இருந்த போதும் அந்த பகுதி என்பது அதிக கூட்டம் மிகுந்த பகுதி என்பதன் காரணமாக அந்த பகுதியில் எல்லாம் காவல்துறை அனுமதி கொடுக்காமல் இந்த KS திரையரங்க பகுதி என்பது சேலம் பைபாஸில் அமைந்திருப்பதன் காரணமாக எளிதாக அதிக அளவு கூட்டம் வந்தாலும் கூட அதை சமாளிக்க முடியும் என்கிற ரீதியில காவல்துறையினர் அந்த இடத்திற்கு அனுமதி கொடுத்திருந்தார்கள். தற்போது அந்த இடத்திற்கு தான் விஜய் சென்று கொண்டிருக்கிறார். நாம பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள் நமது ஒளிப்பதிவாளர் பரத் காண்பிக்கக்கூடிய அந்த காட்சியில் இருந்தது. விஜயின் வாகனம் போக்குவரத்து நெரிசல்ல சிக்கி நிற்கக்கூடிய அந்த காட்சி தான் இருக்கிறார். அவர் நீலாங்கரை இல்லத்திலிருந்து ECR அந்த சாலையை தொடும்போதே இங்கு போக்குவரத்து நெரிசல் என்பது தொடங்கி இருக்கிறது. அவர் போக்குவரத்து நெரிசல்ல அவர் வாகனம் நிற்கக்கூடிய அந்த காட்சியை தான் காயத்தில் நாம் பார்த்து வருகிறோம். இன்னும் ஒரு 2 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும். 2 மணி நேரத்துக்கு முன்பாகத்தான் அவரது பிரச்சாரம் என்பது தொடங்குவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. காயத்ரி. செல்வசூரியன், இப்போ இறுதி நேரத்துல இந்த பரப்புரை நேரம் அப்படிங்கிறது தொண்டர்களுக்கு நிறைய அறிவுறுத்தல்களோட வழங்கப்பட்டது. 8:45 இந்த KS திரையரங்கம் அருகில நாமக்கல்ல அப்படின்னு. இப்ப இன்னும் ஒரு 2 மணி நேரம் விஜயினுடைய அந்த டிராவல் டைம் இருக்கும் அப்படிங்கறதுனால அந்த பகுதியில தொண்டர்களுக்கான ஏற்பாடு எப்படி இருக்கு? எதிர்பார்க்கப்பட்ட கூட்டம் வருமா? ஏன்னா அந்த கடைசி நேர மாறுதல் அப்படிங்கறதுனால, அல்லது கூட்டம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுதா? நம்ம ஏற்கனவே காலையிலிருந்து தொடர்ச்சியாக நமது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பகுதியில தற்போதைய தொண்டர்கள் குவியக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. இந்நிலையில அவர் 2 மணி நேரம் காலதாமதமாக வந்தாலும் கூட காத்திருந்து அவரை பார்த்து செல்வதற்காக
கூட்டம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. மதுரை மாநாட்டை பொறுத்தவரை காலை 6 மணிக்கு தொண்டர்கள் வந்து காத்துக் கொண்டிருந்தார்கள். அவர் 4 மணிக்கு தான் வந்து தனது உரையை ஆற்றினார். அதுவரை தொண்டர்கள் காத்திருந்து விஜயை பார்த்து சென்றார்கள். அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கிறது. விஜய் காலதாமதமாக வந்தாலும் கூட தொண்டர்களின் எண்ணிக்கை அதிக அளவு வரக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கும். அவர் கண்டிப்பாக அவரை காத்திருந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் இருக்கும். இருந்த போதும் இது ஒரு விதமான சோர்வை தொண்டர்கள் மத்தியிலே ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஒரு நேரத்தை குறிப்பிட்டு சொல்லிவிட்டு அந்த நேரத்திற்கு அரசியல் தலைவர்கள் பெரும்பாலும் வருவதில்லை. அதன் காரணமாக நீண்ட நேரம் தொண்டர்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதால் அவர்களிடையே ஒரு மனச்சரிவு என்பது ஏற்படும். இருந்த போதும் விஜயின் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக நாம் பார்த்தோம் என்றால் அவர் திட்டமிட்ட நேரப்படி பெரும்பாலும் வர முடியாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அதன் காரணமாக ரசிகர்கள் அதை புரிந்து கொண்டு நீண்ட நேரம் காத்திருந்து அவரை பார்த்து செல்வதற்கான வாய்ப்புகள் என்பதுதான் இருக்கிறது. காயத்ரி, இந்த KS திரையரங்கு அந்த பகுதியை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் அந்த சேலம் பைபாஸில் அமைந்திருக்கக்கூடிய அந்த சூழல் காரணமாக தொண்டர்கள் பக்கத்தில் அருகில் இருந்தாலும் கூட அந்த பைபாஸ் சாலையை நேரடியாக அவர்கள் எடுத்து அந்த இடத்திற்கு சீக்கிரமாக வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதன் காரணமாக அந்த பகுதி என்பது தாவேகா தரப்பிடம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பகுதியாக மாறி இருக்கிறது. அந்த பகுதியில் தற்போது தொண்டர்கள் அதிக அளவு குவிந்திருக்கிறார்கள். அவர் காத்திருந்து கண்டிப்பாக விஜய் பார்த்து செல்வதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது. காயத்ரி, நாமக்கல், கரூர் ஆகிய இடங்களில் தவிக தலைவர் விஜய் பரப்புரை செய்ய இருக்கக்கூடிய சூழலில் செல்வசூரியன் இன்றைய திட்டம் என்னவாக இருக்கிறது? திட்டம் பொதுவாக பார்த்தோம் என்றால் கரூர்ல அந்த முப்பெரும் விழா திமுக சார்பில் நடைபெற்றது, மிகப்பெரிய பிரமாண்டமாக நடைபெற்றது. அந்த விழாவிற்கு அடுத்ததாக விஜய் தற்போது அந்த சுற்றுப்பயணத்தை கரூர்ல மேற்கொள்ளக்கூடியது ஒரு அரசியல் ரீதியாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். ஏனென்றால் கரூர் என்பது திமுகவின் கோட்டையாக கூடிய ஒரு சூழல்ல அங்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வலுவான தனது கரத்தை அங்கு வைத்திருக்கிறார். அங்கு திமுகவின் ஒரு கோட்டையாக மாற்றியிருக்கிறார். அந்த பகுதியில தற்போது விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்பது முக்கியத்துவமாக பார்க்கிறது. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில இந்த சுற்றுப்பயணத்துல பெரும்பாலும் விஜய் செந்தில் பாலாஜிக்கு எதிரான விமர்சனங்களையே அதிக அளவு வைப்பார் என்பதும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. தற்போது விஜயின் வாகனம் என்பது நீலாங்கரையை கடந்து ஈசிஆர் சாலையில சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில இன்னும் அரை மணி நேரத்துல விமான நிலையத்தை சென்றடைய இருக்கிறார். விமான நிலையத்திலிருந்து திருச்சி பயணிக்கக்கூடிய அவர் தனி விமானம் மூலம் அங்கிருந்து சாலை மார்க்கமாக செல்கிறார். பெரும்பாலும் இன்னும் ஒரு 2 மணி நேரம் எடுத்துக்கொள்ளலாம் என்கிற சூழல் தான் இருக்கிறது. செல்வசூரியன், நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க. நாமக்கல்லில் இன்றைய தினம் தவிக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள இருக்கும் நிலையில் அங்கிருக்கக்கூடிய கள நிலவரத்தை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, தற்போது சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து தவிக தலைவர் விஜய் கிளம்பி இருக்கிறார். அங்கு என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன? ரசிகர்களின் வருகை என்பது எவ்வாறு இருக்கிறது? காலை 6 மணி முதலே ரசிகர்களும் தொண்டர்களும் இங்கே குவிந்திருக்கிறார்கள். நாமக்கல் சேலம் சாலையில் இருக்கக்கூடிய KS திரையரங்கம் முன்பாக விஜய் பேசுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் துவங்கிய பின்னர் நாமக்கல் மாவட்டத்திற்கு விஜய் வருவது முதல் முறை என்பதன் காரணமாக இங்கே அவரது ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய அளவிலான எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக காலை 8:45 மணி அளவில் நாமக்கல்லில் பேசுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் தற்பொழுதுதான் வீட்டிலிருந்து கிளம்பி இருக்கிறார். எனவே அவர் திருச்சி விமான நிலையம் வந்து பின்னர் திருச்சி விமான நிலையத்திலிருந்து சுமார் 95 கிலோமீட்டர் தூரம் சாலையில் பயணித்து நாமக்கல் வர வேண்டும். இதற்கு சுமார் 2 மணி முதல் 3 மணி நேரத்திற்கு மேல் ஆகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. 8:45 மணி அளவில் பேசுவார் என கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இங்கு வந்து பேசுவதற்கு சுமார் 11 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளாகத்தான் அவர் இங்கு வந்து சேருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறித்த நேரத்தில் இல்லாமல் அதை விட குறித்த நேரத்தை தாண்டி தான் அவர் இங்கே வரக்கூடிய வகையில் தற்போதைய பயணமானது அமைந்திருக்கிறது. தற்பொழுது அவர் சென்னையிலிருந்து கிளம்பி இருக்கக்கூடிய நிலையில் அவர் விமான நிலையம் வந்து மீண்டும் அங்கிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையத்திற்கு வந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக பயணித்து வர வேண்டும். எனினும் எப்படியும் இதற்கு சுமார் 2 மணி முதல் 2.5 மணி நேரம் வரை ஆகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் தொண்டர்கள் ரசிகர்கள் காலை 6 மணி முதலே இங்கே குவிந்து வருகிறார்கள். ஏராளமானோர் இங்கே குவிந்திருப்பதன் காரணமாக
காரணமாக இந்த நாமக்கல் சேலம் பாதையில் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து மாற்று பாதையில் பேருந்துகள் தற்போது திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி முழுவதும் ரசிகர்கள் தொண்டர்கள் மயமாக குவிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக அவர்கள் கட்சியை நோக்கி முழக்கங்கள் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். எனினும் முக்கிய பிரமுகர்கள் வழக்கமாக இது போன்ற அரசியல் கட்சிகளுடைய கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் என இருக்கும் பொழுது தலைவர் ஒருவருக்கு முன்பாக மற்ற அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசுவார்கள். அது போன்ற நிகழ்ச்சிகள் ஏதாவது இருக்கும். ஆனால் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை இது போன்ற எந்த ஏற்பாடுகளும் இல்லாமல் வழக்கம் போல ஒரு சினிமா திரைப்படம் திரையிடப்படுவதற்கு முன்னர் எப்படி ரசிகர்கள் கூடுவார்களோ அதே கூட்டமாக வந்திருக்கிறது. ரசிகர்கள் தொண்டர்கள் என இருவரும் கலந்து நின்று அவரை காண வேண்டும், அவரது பேச்சை கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் தற்பொழுது தொடர்ச்சியாக திரண்டு கொண்டிருக்கிறார்கள். சுமார் 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்களும் ரசிகர்களும் தற்பொழுது திரண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஏராளமான பெண்களை இங்கே காண முடிகிறது. அவர்களும் காலை முதலே வந்து விஜயின் பேச்சை காண்பதற்காக காத்திருக்கிறார்கள். முனிஷா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குருசாமி.